மாறும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். இந்த நேரத்திலும் மீண்டுமாக நாம் இணைந்து இந்த இடத்தில் அவரை நோக்கி பார்க்கவும், அவருடைய வார்த்தைகளை கேட்கவும், அவர் செய்த நன்மைகளை நினைத்து அவருக்கு நன்றி சொல்லவுமாக அந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன். அவர் நம்மை மாறாதவராக, நம்மை மறவாதவராக, எப்பொழுதும் நினைக்கிற தெய்வமாக, மேல் கருதலுள்ளவராக இருக்கிறபடியினாலே எத்தனை நன்றிகள் சொன்னாலும் அது போதாது. எழுத்துக்களால் மாத்திரமல்ல, உணர்வுகளால் கூட அதை நாம் வர்ணிக்க உணர முடியவில்லை. அந்த அளவிற்கு கர்த்தர் நல்லவராக இருந்து நடத்தி இருக்கிறார். என்னை மாத்திரமல்ல, உங்கள் ஒவ்வொருவரையும் நடத்தியிருக்கிறார். நீண்ட நாட்கள் என்று சொல்லும் பொழுது நாம் ஒருவேளை முகமுகமாக பார்க்கவில்லை என்றாலும் கூட ஒவ்வொருவருக்காக நாம் ஜெபித்திருக்கிறோம், ஒவ்வொருவரையும் நாம் நினைத்திருக்கிறோம். இங்கே நாம் கற்றுக்கொண்டதுமான எல்லாவித காரியங்களும் உடைய வாழ்க்கையில நன்மைகளை செய்திருக்கிறது. அருமை அம்மாவோடு பேசும் பொழுது, பேசின நாட்களிலும் சரி, ஜெபித்த நாட்களிலும் ஒன்றை அடிக்கடி நான் சொல்வதுண்டு. அந்த ரிவைவல் ஃபயர் என்பதை ரிவைவல் ரிவர் என்று சொல்லி நான் அடிக்கடி சொல்வதுண்டு. இன்றைக்கு அவர்கள் செய்கிறதான அந்த ஊழியங்கள், அநேக ஊழியர்கள் இணைக்கப்பட்டு அநேக கூடுகைகள் இதிலே நடந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாகவே இது பயனுள்ளதாக, பலரை பயன்படுத்துகிறதாக இருக்கிறபடினாலே கர்த்தரை நான் நன்றியோடு துதிக்கிறேன். இதை தொடர வேண்டும். அவர்கள் செய்கிறதான இந்த திருப்பணி எங்கும் பரவ வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன், துதிக்கிறேன், யாசிக்கிறேன், அறிய விரும்புகிறேன். அருமையாக ஆராதனை நடத்தின அருமைக்குரிய போதகர் அம்மா அவர்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். மிக சிறந்த ஒரு ஆராதனை. அவரோடு, அவருடைய இருதயத்தோடு இணைகிறேன். அவருக்குள்ளாக நாம் இணைகிறதான அருமையான ஒரு ஆராதனையை நடத்தினார்கள். அவர்கள் ஆராதிக்கும் பொழுது ஆராதனையின் ஊடாக ஒரு வார்த்தை அவர்கள் சொன்னார்கள். அதாவது, மூக்கு இருந்தா சளி பிடிக்கத்தான் செய்யும், தலை இருந்தா தலைவலி இருக்கத்தான் செய்யும். இதையெல்லாம் பார்த்து கொண்டு இன்றைக்கு சளிக்கும் தும்மலுக்கும் தலைவலிக்கும் பயந்து ஓடுகிற பொருளாக நாம் இல்லாதபடிக்கு கடின காலங்களிலும் கலங்காத இருதயம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய நாமத்தை முன்னிட்டு கேட்டுக்கொள்கிறேன். காரணம், சில காரியங்களிலே உலகத்திற்குள்ளவர்களுக்கு நமக்கும் வரும். நம்முடைய சரீரத்தை நாம் சரியாக பேணாவிடில் அல்லது சுகாதாரமற்ற இடத்திற்கு செல்லும் பொழுது சுகாதாரமான உணவை நாமும் உண்டால் நமக்கும் பலவீனங்கள், சோர்வுகள் வரும். அதுவல்ல காரியம். கடின காலங்களில் நடப்பதல்ல விஷயம், கடின காலங்கள் நமக்கு வருவதல்ல விஷயம். கடின காலங்களிலும் கர்த்தரோடு இருப்பதும், கர்த்தர் நம்மோடு இருப்பதும் தான் மிகுந்த ஒரு முக்கியமான பிரதானமான காரியம் என்று சொல்லி நான் சொல்ல விரும்புகிறேன். கடின காலங்கள் வரும், அது இருந்தா இது வரும், இது இருந்தா அது வரும். ஆனாலும் எது இருந்தாலும் இல்லாவிடிலும், எது வந்தாலும் வராவிடிலும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறாரா என்பது மாத்திரமே இந்த நாட்களிலே மிக முக்கியமாக இருக்கிறது. கர்த்தரிடத்துல நன்மைகளை பெற்றுக்கொண்ட, ஆண்டவரிடத்துல நன்மைகளை பெற்றுக்கொண்டவர்கள் ஏராளம் இங்கு இருக்கிறீர்கள். தொடர்ந்து இந்த கூடுகையிலே நீங்கள் கலந்து கொண்டு இதிலே நீங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சியை அடைந்து பலருக்கு வழிகாட்டுகிற, வழி சொல்கிறவர்களாக மாற வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். அதையே நான் கர்த்தரிடத்துல செபிக்கிறேன், கேட்கிறேன். ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் பலனை தந்து, இந்த உன்னத பலனை தந்து பயணிக்கிற கிருபைகளை தருவாராக. நல்லா பார்க்கணும், இன்றைக்கு நம்முடைய இருதயம் எல்லா நிலைகளிலும், எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் மேல தாகமாய், அவர் மேல நினைப்பாய், அவர் மேல எப்பொழுதும் உறுதியாக இருக்கிறதா என்பதை மாத்திரம் நீங்கள் சிந்தித்துக் கொள்ளுங்கள். இந்த இடைப்பட்ட காலத்துல அநேக சாட்சிகளை, அநேக விஷயங்களை என்னால சொல்ல முடியும், அநேக நன்மைகளை, அவர் செய்ததான ஆச்சரியங்களை என்னால சொல்ல முடியும். உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அப்படியாக செய்திருக்கிறார் என்று சொல்லி நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். அம்மாவினுடைய வாழ்க்கையில் கூட கர்த்தர் தொடர்ந்து ஓடுகிற வெள்ளத்தை தந்திருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு நான் நன்றி சொல்றேன். நல்லா கவனிக்கணும், கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஏதோ வெறும் நன்மைகளை பெற்றுக்கொள்வதும், நன்மைகளை பெற்றுக்கொள்வதும், மூட்டை முடிச்ச கட்டிக்கொண்டு பழைவதற்கு விரும்புவதும், அல்லது ஜெபித்த ஜெபங்களினுடைய பலன்கள் நடக்காத போது, சொன்ன வார்த்தைகளுடைய நிறைவேறுதலுக்கு தாமதங்கள் ஏற்படும் பொழுது, ஐயோ முடிந்தது, ஏன் இது நடக்கவில்லை, ஏன் இந்த தாமதம் என்று சொல்லி ஒதுங்கி விடுவதும் அல்ல. கிடைத்து விட்டால் ஓடுவதும், கிடைக்கவில்லை இல்லை என்று சொன்னால் ஒதுங்கி விடுவதும் அல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை. இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை இந்த பூமிக்குரிய நாட்களில் நாம் இருக்கும் பொழுது, இதை கடந்து ஒரு நித்திய வாழ்வு நமக்கு இருக்கும் பொழுது, நாம் வித்தியாசப்பட்டவர்களாக, அடையாளப்படுத்தப்பட்டவர்களாக, பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக, பலரையும் வியப்புக்குள்ளாக மாற்றுகிறவர்களாக இருக்க வேண்டுமே தவிர, பலருடைய புலம்பலுக்கு வழி சொல்கிறவர்களாக இருக்க வேண்டுமே தவிர,
நாம் இன்றைக்கு நிந்தையாக, அநேகருக்கு நிந்தையாக மாறி போகிற அப்படிப்பட்ட கிறிஸ்துவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால், இந்த இரவு நேரத்திலே கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. நம்முடைய வாழ்க்கை எவ்விதமாக போய்கொண்டிருக்கிறது, நம்முடைய சூழ்நிலை எப்படியாய் போய்கொண்டிருக்கிறது, சூழ்நிலையின் ஊடாக நாம் எப்படிப்பட்ட கிறிஸ்துவர்களாக, கிறிஸ்துவை அறிந்தவர்களாக, கிறிஸ்துவை உடையவர்களாக, கிறிஸ்துவை சுமக்கிறவர்களாக, கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்கிறோம் என்பதை மாத்திரம் சிந்தித்து பார்ப்போம். பல இடங்களிலே பேசும் பொழுது, பல இடத்திலிருந்து தொடர்புகள் வரும் பொழுது அவர்கள் சொல்வது நன்மைகளை மாத்திரம் பகிர்ந்து கொள்வார்கள் அல்லது கடினங்களை மாத்திரமே பகிர்ந்து கொள்வார்கள். ஒருவரும் ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தர் என்னை விதமாக மாற்றினார், உயர்த்தினார், நடத்தினார் என்று பேசுகிறவர்கள் மிக மிக குறைவு. அல்லது ஆண்டவரே என்னை ஊழியத்தின் பாதையில அவரோடு இணைந்து நடக்கிற அந்த பாதையில என்னை நடத்துகிறார் என்று சொல்லி அதை குறித்து பேசுகிற ஸ்லாகிக்கிறவர்கள் மிக மிக குறைவாக இருக்கிறார்கள். நான் குற்றமாக சொல்லவில்லை. நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும், நம்முடைய விசுவாசம் மாற வேண்டும், நம்முடைய வைராக்கியம் மாற வேண்டும் என்பதை மாத்திரம் என்னால் சொல்ல முடியும். ஏனென்று சொன்னால், எப்பொழுதும் உதவுகிற தெய்வம், எப்பொழுதும் நம்ம மேல் நினைவாய் இருக்கிற தெய்வம், ஒரு நிமிடம் கூட மறந்து போகிறவர் அல்ல. அவர் கண் துயிலா இம்மானுவேலர். எத்தனை பேர் ஆமீன் சொல்லுவோம்? நாம் உறங்குகிறோம், நித்திரை நமக்குள்ளாக நித்திரை வருகிறது. ஆனாலும் நித்திரையிலும், நம்முடைய நித்திரையிலும் நம்மை தாங்குகிறவராக கண் துயிலா இம்மானுவேலர் அந்த தெய்வத்தை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். விசேஷித்தவர்கள் நாம் மிக மிக பாக்கியம் பெற்றவர்கள் என்பதை மாத்திரம் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த இரவிலே கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிற நாம் சற்றே நம்முடைய விசுவாச பாதையை திரும்பி பார்ப்போம். நாம் இந்த இருதயத்தை நம்முடைய கரங்களிலே எடுத்து இந்த இருதயத்தை நோக்கி பார்த்தால் அதற்குள்ளாக என்ன இருக்கிறது என்பதை சற்று திரும்பி பார்க்கிறோம் என்று சொன்னால், நாம் என்ன சொல்வோம் என்று சொன்னால், கடின காரியங்கள், கஷ்டங்கள், நெருக்கடிகள், பலவித சோதனைகள் எனக்கு நேரிடுகிறது என்று பலர் சொல்லக்கூடும். சிலரோ, ஆண்டவரே இதற்கு ஊடாகவும் என்னை நடத்தி இருக்கிறீங்கப்பா, இன்னும் நான் அநேக காரியங்களை உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறேன் என்கிறதான எதிர்பார்த்து இயங்குகிற சிலருடைய இருதயங்கள் இருக்கும். சிலருடைய இருதயமோ சொல்ல முடியாத வேதனையோடு, சொல்ல முடியாத தவிப்போடு, கண்ணீரோடு சிலருடைய இருதயம் இருக்கும். நான் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன், நாம் இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலைகளை பேசுகிறவர்களாக இராதபடி, சூழ்நிலையினுடைய காரியத்தில் நின்று விடாதபடி, சிக்கிக் கொண்டிருக்கிற கடினத்தில் நின்று விடாதபடி, நாம் அடைகிறதான துன்பத்தை குறித்து பேசி ஐயோ இதுதான் என்னுடைய காரியம் என்று சொல்லி நின்று விடாதபடிக்கு எவர் ஒருவர் எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு எழுந்து புறப்பட முடியுமோ அவர்களுக்கு தான் கர்த்தர் இந்த இரவு நேரத்துல நம்முடைய வார்த்தைகளின் ஊடாக அவர்களை மீண்டுமாய் உணர்வடைய தூக்கிவிட, அவர்களை எழுந்து மீண்டுமாய் புறப்பட செய்ய போகிறார். அநேகரிடத்துல பேசும்போது அவர்கள் சொல்வது எல்லாமே ஜெப தேவைகளையும் கஷ்டங்களையும் மாத்திரமே பேசிக் கொண்டிருப்பார்கள். இருதயம் முழுவதுமே அதுலதான் நிறைந்திருக்கும். ஏன் இங்க இருக்கிற அநேகரை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், இல்ல இருக்கிறதை பேசாம, இருக்கிற இடத்துல நின்று விடாது, இதுதான் வாழ்க்கை என்று சொல்லி தீர்மானம் பண்ணி விடாத, இது எப்படி மாறுமோ என்று சொல்லி தவிக்காத, நீ அங்கலாய்க்காத என்று சொல்லி இந்த இரவு நேரத்துல கர்த்தர் சிலரை பார்த்து, சிலருடைய இருதயங்களை பார்த்து நீங்க கர்த்தர் தட்டி எழுப்ப விரும்புகிறார். நீ இருப்பதை பேசிக் கொண்டிருக்கிறாய், நின்று கொண்டிருக்கிறாய், அசையாதவனை நின்று கொண்டிருக்கிறாய், முடிந்தது என்று சோர்ந்து போய் நின்று கொண்டிருக்கிறாய். இல்லை, நீ நின்று கொண்டிருக்கிற எதிர் திசையில அதற்கு முன்பாக உன்னை கரம் நீட்டி அழைக்கிற, உனக்கு வாக்கு தத்தங்களை அருளின, உன்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற தெய்வம் நின்று கொண்டிருக்கிறார் என்பதை மறந்து கொண்டிருக்கிறாய். அவருக்கு நேராக நடக்காமல் நடந்த காரியத்தை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய், சிக்கிக் கொண்டிருக்கிற செல்ல கண்ணிகளை குறித்து நீ பேசிக் கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி கர்த்தர் இந்த வேளையிலே பலரை குறித்து சொல்கிறார். உனக்கு நான் நன்மை செய்யவில்லையோ, உன்னை நான் வாழ வைக்கவில்லையோ, இதுவரை அழைத்துக் கொண்டு வரவில்லையோ, உன் ஜெபங்களுக்கு நான் பதில் தரவில்லையோ, இந்த ஒரு காரியத்திலே சிக்கிக் கொண்டதினாலே, இந்த ஒரு காரியம் உனக்கு நிறைவேறாதனாலே நீ சோர்ந்து போனது என்ன, நீ ஏன் அதை பார்த்து கொண்டிருக்கிறாய், அங்கே நின்று கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி கர்த்தர் இந்த இரவிலே சிலையை பார்த்து அழைக்கிறார். நான் உனக்கு எல்லாவற்றையும் நலமானதாய் செய்யவில்லையோ, நீ திடம் கொண்டு பலம் கொண்டு திடமனதோடு திடனோடு திடப்படுத்திக் கொண்டவனாக நீ புறப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சிலையை பார்த்து இந்த இரவு நேரத்திலே அழைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இதுவரை செய்த காரியங்களை பாருங்க. இங்கே 2 ராஜாக்கள் புஸ்தகம் 4வது அதிகாரம், அதுல 21, 22 வசனங்களை வாசிக்கும் பொழுது நான் அதனுடைய சுருக்கத்தை உங்களுக்கு சொல்லிவிட ஆசைப்படுகிறேன். அருமையான கனம் பொருந்தின சுனேமியாள் என்கிறதான ஒரு அருமையான ஒரு பெண்மணியை குறித்து இந்த பகுதி நமக்கு தெளிவாய் விளக்குகிறது. இதை பலரும் வாசித்திருக்க கூடும், சிந்தித்திருக்க கூடும், தியானித்திருக்க கூடும், கேட்டிருக்க கூடும். இந்த இரவு நேரத்துல கர்த்தர் சில காரியங்களை நமக்கு உணர்த்தும்படியாக இந்த பகுதியை வெளிப்படுத்துகிறார். இந்த சுனேமியாள் என்கிறதான அருமையான சகோதரி, அவள் ஊழியத்தை நேசிக்கிறவராக, கர்த்தரை நேசிக்கிறவளாக, தன்னுடைய தேவதாசர்களை நேசிக்கிறவர்களாக,
அவர்களை போஷிக்கிறவளாக இருந்தால் என்று சொல்லி இந்த 2 ராஜாக்கள் 4வது அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. குறிப்பாக 21, 22 வாசிக்கும் பொழுது அவள் தன்னுடைய ஊழியத்தின் நிமித்தமாக, ஊழியத்திற்கு உதவி செய்த நிமித்தமாக அவளிடத்தில் இல்லாததும் அவளுக்கு கிடைக்க கூடாததும் அவளால் உருவாக்க முடியாததும் அல்லது முடிந்தது என்று சொல்லி இருந்த ஒரு காரியத்தை தேவதாசன் மூலமாக கர்த்தர் அவளுக்கு கொடுத்தார். அது குழந்தை, ஒரு பிள்ளையை அவர்களுக்கு கொடுத்தார். எல்லாம் அவளுக்கு இருந்தும் இது அவளுக்கு இல்லை. அதை அவள் மறந்து போனவளாக இருக்கிறாள். எலிசா அவர்களை அழைத்து கேட்கும் பொழுது எனக்கு எல்லாம் சுகமாய் இருக்கிறது, வேறொன்றும் எனக்கு தேவையில்லை என்று சொல்லி திருப்தி அடைந்தவளாக இருந்தாலும் அவளுக்கு என்று சொல்லி முன்குறித்ததை அவள் கேளாத போதும் விரும்பாத போதும் கர்த்தர் அவளுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தார். அல்லேலூயா. இன்றைக்கு அவருக்குள்ளாக ஓடிக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை கஷ்டத்தோடு அல்லது இன்னும் என்னுடைய வாழ்க்கையுடைய முழுமை இல்லை, நன்மையிலே முழுமை இல்லை என்று சொல்லி ஓடினாலும், எல்லாம் எனக்கு இருக்கிறது கர்த்தர் எனக்கு செய்தார் என்று சொல்லி இருந்தாலும், அழைக்கிறவர்களாக இருந்தாலும், புலம்புகிறவர்களாக இருந்தாலும், அவரை நோக்கி பார்க்கிறவர்களாக நன்றி சொல்வர்களாக இருந்தாலும், நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டிய, அவர் தர வேண்டிய காரியங்கள் ஏற்ற நேரத்துல ஏற்ற விதமாய் வரும் என்பதை நிச்சயமாக ஆண்டவருடைய நாமத்தை முன்னிட்டு நான் அறிவிக்கிறேன். நாம் மறந்து போகலாம், நாம் வேண்டாம் என்று சொல்லி இருந்து விடலாம். நாம் இருதயம் நினைக்காததும், இருதயம் யோசிக்காததும், கண் காணாததும், நாம் சிந்தித்திராத காரியங்களை அவர் வைத்திருக்கிறார். அவர் சொன்னதை செய்து முடிக்கிற, சொன்னதை நிறைவேற்றுகிற, ஏற்ற நேரத்துல அதினதின் காலத்துல நமக்கு தருகிற, அறுவடையை காணச் செய்கிற தெய்வமாக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இந்த அருமையான தாயார் எனக்கு எல்லாம் இருக்கிறது என்று சொன்னாலும், இல்லை, உனக்கு ஒரு குறை உண்டு, நீ அதை கேளாவிடிலும் அதற்காக நீ ஜெபித்திருக்கிறாய், அதற்காக நீ பல நாட்கள் காத்திருக்கிறாய், இன்றைக்கு போதும் என்று சொல்லி இருந்து விட்டாலும் உன்னுடைய ஜெபத்திற்குரிய பதிலை இதோ இந்த இரவிலே நான் தருகிறேன். ஜெபித்து மறந்து போனதை நான் மறக்கவில்லை என்று சொல்லி கர்த்தர் இந்த இரவிலே உங்களோடு பேசுகிறார். நீ மறந்துட்ட, போதும் என்று சொல்லி ஜெபத்துல இருக்கிற, விசுவாசத்தில் இருக்கிற, ஆனாலும் உனக்கு நான் தரப்போகிறேன், என்னிடத்துல இருந்து புறப்பட்டது அது நிறைவேறும் என்று சொல்லி கர்த்தர் இந்த இரவு நேரத்தில் சொல்கிறார். இங்க வாசிக்கிறோம் 21, 22 யாராவது வாசி. என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த பிள்ளை இப்பொழுது இல்லை, கர்த்தர் தந்த அந்த பிள்ளை இப்பொழுது இல்லை. இங்கே சூழ்நிலை மாறுகிறது. இதுவரை மனமகிழ்ச்சியாக சென்ற அவருடைய வாழ்க்கை, சந்தோஷமாக சென்ற வாழ்க்கை, கர்த்தர் சொன்னபடி ஒரு பிள்ளையை, ஒரு நன்மையை, ஆசீர்வாதத்தை, ஒரு பெரிய அற்புதத்தை எனக்கு தந்தார் என்று சொல்லி அவர்கள் பயணப்படுகிற அந்த நேரத்துல தாமே திடீரென சொல்லி அந்த பிள்ளை இப்பொழுது இல்லை. இல்லாத சூழ்நிலையில் நடக்கிற சம்பவங்களை தான் உங்களோடு கூட நான் கர்த்தருடைய நாமத்தை முன்னிட்டு பேச விரும்புகிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த இரவுல விழிப்போடு இதை கேட்க ஆயத்தமா இருக்கிறீங்க? யாராவது வாசிங்களேன். அப்பொழுது அவள் ஏறி போய் அவனை தேவனுடைய மனுஷன் கட்டிலின் மேல் வைத்து அவன் வைக்கப்பட்ட அறையின் கதவை பூட்டிக் கொண்டு போய் தன் புருஷனிடத்தில் ஆள் அனுப்பி, நான் சீக்கிரமாய் தேவனுடைய மனுஷன் இருக்கும் இடம் மட்டும் போய் வரும்படிக்கு வேலைக்காரரில் ஒருவனையும் ஒரு கழுதையையும் எனக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்ல சொன்னாள். போதும், நல்லா கவனிக்கணும். நீங்க இன்னைக்கு இந்த பகுதி நமக்கு சொல்கிற ஒரு காரியம், பிள்ளை இப்பொழுது இல்லை, சூழ்நிலை மாறிவிட்டது. அழுகையும் புலம்பலும் பலவிதமான ஒரு கவலையினுடைய உச்சத்தில் இருக்க வேண்டிய ஒரு தருணம் இவளுடைய வாழ்க்கையில வந்தது. எந்த பிள்ளையை ஆண்டவர் கொடுத்தாரோ அந்த பிள்ளை இப்பொழுது மூச்சற்று கிடக்கிறது. நான் உங்களுக்கு ஒன்றை சொல்கிறேன், இந்த வாழ்க்கை அவராலே, இந்த சுவாசம் இன்றைக்கு இருப்பது, நிறைவில் இருப்பது அவராலே என்று சொல்லி நாம் உணர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால், அவர் நம்மை குறித்த காலம் வரைக்கும், அவர் இந்த பூமியிலே நம்மை வைத்திருக்கிற அவருடைய அந்த நாட்கள் வரைக்கும் யாரும் எதுவும் நம்மை ஒன்றும் செய்திட முடியாது. அநேகர் உறக்கத்துல பயப்படுவதும் மரணத்தை குறித்து சிந்திப்பதுமாக அநேக பிள்ளைகள் இருக்கிறார். உங்களுக்கு சொல்றேன், கர்த்தர் கொடுத்த இந்த வாழ்க்கையை ஒருவரும் தட்டி பறிக்க முடியாது. கர்த்தர் கொடுத்த உங்கள் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை ஒருவராலும் தட்டி பறிக்க முடியாது. உங்கள் சந்ததிகளுக்கு வைத்திருக்கிறதான ஆசீர்வாதத்தை ஒருவராலும் மடைமாற்றிட முடியாது என்பதை நிச்சயமாக இயேசுவின் நாமத்தில் நான் அறிவிக்கிறேன். ஈசாக்கை கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்தார், மீண்டும் கேட்டார். அவர் அறிந்திருக்க கூடும், என் பிள்ளையை நீர்தான் கொடுத்தீர் என்று சொன்னார். இந்த வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாக இருக்கிறான் என்று சொன்னால் இவன் இல்லாமல் போவது இல்லை என்பதை ஒருவேளை விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாம் அறிந்திருந்தபடியினால் தான் தைரியமாக ஈசாக்கை பலியிட கொண்டு சென்றார். ஆனால் கர்த்தரோ பிள்ளையை எடுத்துக் கொள்ளவில்லை.
பிள்ளையை திரும்ப கொடுத்தார். சொன்ன வார்த்தையை மாத்திரம் அங்கே நிறைவேற்றினார். அருமையான அண்ணால் அழுதாள், ஒரு பிள்ளையை எனக்கு தந்தாள், அவரை உமக்கே தருவேன் என்று சொல்லி. ஆண்டவர் சொன்னார், நீ ஒன்றை கொடுத்தால் நான் தருவதை எனக்கு நீ கொடுத்தால், நீ ஒன்றை கொடுத்தால் உனக்கு நான் 5 தருவேன் என்று சொல்லி திரும்ப கொடுத்தார். அவர் கொடுக்கிறதை அவர் நிச்சயமாக நமக்கு ஆசீர்வாதமாகத்தான் தருவாரை தவிர ஒருபோதும் அழுகையாக மாற்ற மாட்டார். தொடங்கின அநேகர் இன்றைக்கு தோல்வியில நின்று கொண்டிருக்கும் போது, பயணத்துல நடுவில் நின்று கொண்டிருக்கும் போது, உங்கள் சிந்தனை அந்த இடத்தில் இராதபடிக்கு நடுக்கடலிலே நிற்பதை போல உடைய வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால், நீங்கள் நடுக்கடலிலே நிற்கிறேன் என்று சொல்லி புலம்பாதபடிக்கு மறுகரையில் நிற்கிற, மறுகரைக்கு போய் என்று சொன்னவர் அக்கறையில் நின்று நம்மேல் கருதலாய் இருக்கிற தெய்வத்தை நோக்கி நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்லி இந்த இரவிலே சொல்கிறேன். இந்த அருமையான தாயார் சுனேமியாள், பிள்ளை மரித்து போயிற்று, பிள்ளை செத்து போயிற்று. அந்த பிள்ளை இறந்த பிள்ளையிடம் தன்னுடைய சிந்தையை திருப்பவில்லை. இறந்து போன காரியத்திலே அவள் நின்று விடவில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? என்ன ஒரு விசுவாசம்! இருதயம் எப்பொழுதும் கர்த்தருக்கு நேராக எப்பொழுதும் இருக்கிறது என்று சொன்னால், இந்த இருதயம் கொழுந்து விட்டு விசுவாசத்தினாலே, வைராக்கியத்தினாலே, நிறைந்த அன்பினால் நிறைந்திருக்கிறது என்று சொன்னால், தோல்வியை கூட சாதாரணமாக, கடினத்தை கூட சாதாரணமாக கடந்து போக முடியும். அன்புக்குரியவர்களே, கர்த்தரின் ஜீவன், கர்த்தர் எனக்கு எல்லாமா இருக்கிறார் என்று சொல்லி, இயேசுதான் எனக்கு எல்லாம், என் உயிரில் கலந்து விட்டவர், என்னோடு கூட இருக்கிறவர், என்னை உள்ளங்கையிலே பார்த்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி ஆராதனையில் பேசினோமே. அவருக்கு தெரியாத உன்னுடைய அழுகை, அவருக்கு தெரியாத உன்னுடைய சூழ்நிலை, அவருக்கு தெரியாத உன்னுடைய கண்ணீர், ஏன் சோர்ந்து போகிறீர்கள்? இந்த அருமையான தாயார் சூழ்நிலையில் நிற்கல, இறந்த பிள்ளையிடத்தில் திரும்பவில்லை, மாறாக எங்கிருந்து அதை பெற்றுக் கொண்டார்களோ அந்த தேவ சமூகத்தை நோக்கி அவள் புறப்பட்டாள் என்று சொல்லி பார்க்கிறோம். இறந்த பிள்ளையின் இடத்துல இருந்து கொண்டு இறுதி சடங்குக்குரிய காரியங்களை செய்யவில்லை. இறுதியாக என் ஆண்டவரிடத்தில் போவேன், அவரிடத்தில் முறையிடுவேன், அவர் கொடுத்ததை, அவர் ஆசீர்வாதமாய் கொடுத்ததை அவர் எடுத்துக் கொள்வது இல்லை என்கிற விசுவாசம் அந்த இருதயத்தில் நிறைந்திருந்தது. இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி இருக்கிறோம்? எத்தனை பேர் அப்படி இருப்போம்? எத்தனை பேர் அப்படி இருப்போம்? ஐயோ, எனக்கு இப்படி ஆயிடுச்சு, ஏன் ஆண்டவர் எனக்கு இப்படி செஞ்சுட்டார், ஏன் இதை எடுத்துக்கிட்டார், ஏன் எனக்கு தோல்வி ஆகி போச்சு, ஏன் இப்படி நடந்து போச்சு, ஒருவேளை நான் சரியில்லையோ, நான் பாவம் பண்ணிட்டேனோ, எனக்கு யாராவது சீவனை செஞ்சுட்டாங்களோ, நான் சரியில்லையோ என்று சொல்லி சிந்திக்கிறோமே. அவர்கள் எதை குறித்தும் சிந்திக்கவில்லை. பிள்ளையை எடுத்துக்கொண்டு தேவ மனுஷன் தங்கியிருந்த மேல் வீட்டறையில் எந்த இடத்திலிருந்து வாக்குத்தத்தம் வந்ததோ அதே இடத்துல இதோ முடிந்து போனதாக சொல்லப்பட்ட பிள்ளையை கிடைத்து விட்டு பூட்டி விட்டு, ஓ இது நிச்சயமாக உறுதியாக மீண்டும் உயிர்க்கும், இதை ஒருவருக்கும் நான் அறிவிக்கவில்லை என்று சொல்லி ஒருவரிடத்திலும் அறிவிக்கவில்லை. ஏனென்று சொன்னால், அந்த அருமையான தாயாரின் இடத்தில் அது முடிந்து போனதாக எண்ணம் இல்லை, அது முடிந்தது என்கிற எண்ணம் இல்லை, அது அழிந்து போயிட்டு செத்து போயிட்டு என்கிற எண்ணம் இல்லை. மாறாக எனக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, உங்களுக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஜெபம் கேட்கிறவர், உங்களுடைய கண்ணீரை காண்கிறவர், உங்களுக்கு தேவையானதை செய்கிறவர், வாழ்க்கையில் உங்களை தலைநிமிர செய்கிற தெய்வம் இன்னும் இருக்கிறார். இன்னும் உங்களிடத்துல அவர் வேண்டிய காரியங்களை செய்வதற்கு சர்வவல்லவராக இருக்கிறார், ஆயுள்ள படைத்தவராக இருக்கிறார். உங்களை அழுக விட்டு உடைய அழுகையை பார்த்து கொண்டிருக்கிற தெய்வம் அல்ல. அவர்கள் அழகாய் நாம் எல்லாம் ஒருவேளை நடக்கக்கூடாது. உலகத்தில் நான் சொல்கிறேன், இப்படிப்பட்ட ஒருவர் தவறிவிட்டார், வாழ்க்கையில ஒருவர் தவறிவிட்டால், நம்மை விட்டு பிரிந்து விட்டால், நம்மை விட்டு அவர் மடிந்து போய்விட்டால், நாம் செய்கிற முதல் காரியம் என்ன செய்வோம்? இந்த ஆண்டவர் கொடுத்தாரா, இந்த பிள்ளையின் மேல, இந்த காரியத்தின் மேல அவர் இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை கொடுத்தாரா என்று சொல்லி சிந்திக்க மாட்டோம். அவர் தானே இதை கொடுத்தார், இதை பெருக பண்ணுவேன் என்று சொன்னாரே, ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னாரே, இது நன்மையாக முடியும் என்று சொன்னாரே, என்னோடு பேசினாரே என்று சொல்லி சிந்திக்க மாட்டோம். முடிந்து போனதை மாத்திரமே சிந்தித்துக் கொண்டிருப்போம். நாம் இருந்திருப்போம் என்று சொல்லி நாம் செய்யக்கூடிய காரியம் என்ன? நம்முடைய போதகரை அழைத்திருப்போம், அரசாங்கத்தை அழைத்திருப்போம், அக்கம் பக்கத்தினரை அழைத்திருப்போம், முடிந்து விட்டது என்று சொல்லி, அவ்வளவுதான், இனி வழி இல்லை என்று சொல்லி. ஆனால் ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நீ ஒரு பிள்ளையை அணைத்துக் கொண்டிருப்பாய், இல்லாத ஒன்று உனக்கு தோன்றும் என்று சொன்னவர். அதை பிடுங்கிக் கொள்கிற தெய்வம் அல்ல, மாறாக இந்த சூழ்நிலையை நாம் கடந்து போகும்போது, இந்த சூழ்நிலையை நாம் எதிர்கொண்டு போகும்போது, இருக்கிற இடத்தை விட்டு எதிர்த்து திசையில் நடக்க பழகும் பொழுது, கர்த்தரை நோக்கி நடக்க பழகும் போது, நன்மை கிடைத்து விட்டால் மாத்திரம் துள்ளி குதிப்பது அல்ல. என் எல்லைக்குள்ளாக அவர் இருக்கிறார், அவர் எல்லையில் வைத்து என்னை பாதுகாக்கிறார்,
இந்த இல்லாத நிலைமையிலும் இல்லாத சூழ்நிலையிலும் நான் எழுந்து புறப்படுவேன். ஊசி உதறிவிட்டு எழுந்து புறப்படுவேன். என்னுடைய நான் படுத்து கிடந்த படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போவேன் என்று சொல்கிறவர்கள் இந்த இரவுல இருப்பீர்கள் என்று சொன்னால் ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் சொன்னதை நிறைவேற்ற ஒரு போதுமானவராய் இருக்கிறார். எடுக்கப்பட்டதை போல, பிடுங்கப்பட்டதை போல, தடுக்கப்பட்டதை போல நிலைமையில் இருப்பீர்கள் என்று சொன்னால் சுனாமியாலை போல உங்களுடைய உள்ளம் கர்த்தருக்கு நேராக உயரட்டும். சொன்னவர் நீர், அழைத்தவர் நீர், கொடுத்தவர் நீர், வாக்கு தத்தங்களை கொடுத்தவர் நீர் என்று சொல்லி எவருடைய இருதயம் அவருக்கு நேராக, அவருடைய சமூகத்திற்கு நேராக திரும்புவோம். அவர்கள் முடிவு ஜெயமாய் விளங்கும். இரவுல ஆண்டவர் அநேகரை இரவுல மீண்டுமாய் உணர்த்துகிறார். எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார்? இல்லை என்று சொல்லி சோர்ந்து இருக்கிறார். முடிந்தது என்று சொல்லி அமர்ந்திருக்கிறார். ஏன் இது நிறைவேறவில்லை என்று சொல்லி நினைவில் இருக்கிறார். அது காரியம் என்னுடைய காரியம். நான் கொடுத்தேன், நான் கொடுத்தேன், நான் கொடுத்தேன், நானே முடியப்படுவேன் என்று சொல்லி அதை பார்த்து கர்த்தர் இரவு நேரத்தில் பேசுகிறார். அவருடைய சமூகத்தை நோக்கி நீங்க புறப்பட வேண்டும். அவருடைய சமூகம் நம்ம ஏமாற்றாத நம்ப தகுந்த சமூகம். அதை சுனாமியால் உணர்ந்திருந்தால் தன்னுடைய கணவன் இடத்துல போய் சொன்னார், நான் விரைவாய் போக வேண்டும். ஒன்றும் சொல்லவில்லை. பிள்ளை செத்து போனது பிள்ளைக்கு முடியவில்லை என்பது அவருடைய கணவனுக்கு தெரியும். முன்பாக இருக்கிற வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், நான் தேவனுடைய மனுஷன் இருக்கிற சமூகம் வரை எந்த இடத்தில் என்னுடைய வார்த்தை கிடைத்ததோ, எந்த இடத்துல இந்த ஆசீர்வாதத்தினுடைய உறுதி கிடைத்ததோ, யார் அது எனக்கு கொடுத்தார்களோ, நான் இப்படி சொல்லட்டுமா, இதை குறித்து பேசும்போது மனைவியோடு பேசுறேன். என் வீட்டுல ஒரு வாஷிங் மிஷின் இருக்கு, அம்மா இது இந்த கம்பெனில வாங்கினது, அதை பெற்றுக்கொண்ட இடம் அந்த இடம், அது நமக்கு தரப்பட்ட இடம் அந்த இடம், இதை உருவாக்கினவர்கள், அந்த லேபிள் இருக்கிறவர்கள், நம்முடைய லேபிள் இயேசு கிறிஸ்து. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? நம்முடைய லேபிள் யார்? நம்முடைய லேபிள் யார்? அவர்தான் நம்முடைய அடையாளம். அவர்தான் நமக்கு எல்லாம். நாம் எங்கிருந்து வந்தோம், எங்கிருந்து அதை பெற்றுக்கொண்டோம்? இந்த வாழ்க்கை யாரால்? இந்த பொருளுக்கு இது ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா நான் எங்கதான் போவேன்? இந்த பொருள்கிட்ட பேசிட்டு இருக்க மாட்டேன், அதை வச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டேன். நேர அதை உருவாக்கின கம்பெனி எந்த கம்பெனியோ அந்த கம்பெனி தான் நோக்கி பார்ப்பேன். இன்னைக்கு நம்ம எந்த கம்பெனியை நோக்கி பார்க்கிறோம்? நம்ம எந்த கம்பெனி? நம்ம இயேசு கம்பெனி. அதை உருவாக்கினவர் அவர்தான், நமக்கு தந்தவர் அவர்தான். நம்ம எங்க போய் நின்றுட்டு இருக்கிறோம்? சுனாமியால் மிகச் சிறந்த ஞானம் உள்ளவர்கள், கொடுத்தவர் நீர். யூ ஆர் த கிரியேட்டர். நீங்க தான் எனக்கு கொடுத்தீங்க. அப்போ உங்ககிட்ட தான் கேட்கணும். நீங்க தான் இதை தந்தீங்க. சரியில்லைன்னா அந்த கம்பெனிக்கு போய் தான் நம்ம கேட்கணும். ஐயா ரிப்பேர் ஆகி போச்சு, சரி பண்ணி கொடு. இப்ப நமக்கு ஏதாவது ஒரு ரிப்பேர் வேணும்னா எங்கதான் போகணும்? இதை கொடுத்தவர், உருவாக்கினவர், பார்க்கிறவர், அவயவங்களை பார்க்கிறவர் அவர். நம் வேறெங்கோ போய் எழுந்து கொண்டிருக்கிறோம், அல்லது அது என்ன நடந்ததோ அந்த இடத்துல இருந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் எழுந்து நீங்கள் புறப்பட வேண்டும். உங்களை உருவாக்கினவர், உங்களை தந்தவர் இடத்துலதான் உங்களுக்கான பதில் உண்டு. சரி செய்யப்படுவது தேவ சமூகத்தில் தான். மாறாக மனிதனிடத்தில் அழுது புலம்புவதால் எதுவும் நடந்துவிட போவது இல்லை. இப்படிப்பட்ட இருதயங்கள் இருக்கும் என்று சொன்னால் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை எதுவானாலும் சரி, சூழ்நிலையை பார்த்து அழுது கொண்டிருக்கிறோமா? எதிர்த்திசையில் நடக்க போகிறோமா? சுனாமியா சூழ்நிலையில் நின்று கொண்டிருக்கவில்லை, சூழ்நிலையை பேசிக் கொண்டிருக்கவில்லை, ஏன் நேர்ந்தது என்று சொல்லி சிந்திக்கவில்லை. நான் எழுந்து புறப்பட்டு என் தகப்பனிடத்துல போவேன், அவருடைய சமூகத்துல போவேன். என்னுடைய கேள்வியும் பதிலும் அவரிடத்துல தான். நான் அவரிடத்துல கேட்பேன், அவரிடத்துல பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி அவள் புறப்பட்டு போனார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு நடுவே சிலர் நமக்கு நல்ல காரியங்களை கூட சொல்லக்கூடும். சில ஆலோசனைகள், நல்ல ஆலோசனைகளும் வரக்கூடும். நாம் அழிந்து போயிருக்கிறோம், தொடர்ந்து நாம் அழிந்து ஒன்றுமில்லாமல் போக வேண்டும் என்று சொல்லி வருகிற ஆலோசனைகளும் உண்டு. சொல்வார்கள், பழகி கெடுப்பு, உறவாடி கெடுப்பு. கூட இருந்து உறவாடி நல்லவர்களை போல இருந்து நல் வார்த்தைகளை பேசுவது போல நயவஞ்சக வார்த்தைகளை பேசி தவறான முடிவுகளை எடுக்க வைத்து நம்முடைய அழிவை விரும்புகிற நல விரும்பிகள் உண்டு. அல்லது நம்மேல் உள்ள அதிகமான அன்பினாலே, தங்களுடைய அனுபவத்தினாலே ஆலோசனைகளை கொடுக்கிறவர்களும் உண்டு. ஐயோ நல்ல சகோதரனாச்சே, என்னால ஒண்ணுமே பண்ண முடியல பிரதர், இதையாவது நீங்க பண்ணுங்கன்னு சொல்லி ஆலோசனை, அன்பின் நிமித்தமாக ஆலோசனை கொடுக்கிறவர்களும் உண்டு. ஆலோசனை கொடுக்கிறவர்களும் வஞ்சனையாய் பேசுகிறவர்களுடைய வாழ்க்கையில வந்தாலும் நீங்களும் நானும் தேவ சத்தத்தை கேட்கிறவர்களாக, சொன்ன வாக்கு தத்தத்தை நோக்கி பயணிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த இரவு நேரத்துல இதனால பாதிக்கப்பட்டவர்கள் இருப்பீர்கள் என்று சொன்னார். ஆமா, ஆலோசனைகளை கேட்டு நான் இப்படி ஆயிட்டேன்னு சொன்னா உங்களுக்கு தான் இந்த வார்த்தை. பாருங்க, நீங்க கீழே உள்ள வார்த்தைகளை வாசிக்கும் போது அவருடைய கணவன் 23-24 வாசிங்க. அதே அதிகாரத்துல 23-24. அப்பொழுது அவன் இது அமாவாசையும் அல்ல, ஓய்வு நாளும் அல்லவே,
நீ இன்றைக்கு அவரிடத்திற்கு போக வேண்டியது என்ன என்று கேட்க சொன்னான். அதற்கு அவள், எல்லாம் சரிதான், நான் போக வேண்டியதா இருக்கிறது என்று சொல்லி அனுப்பி கழுதையின் மேல் சேணம் வைத்து ஏறி தன் வேலைக்காரனை நோக்கி, நல்லா கவனிங்க, 2 வசனங்களை இங்க கவனிங்க. இந்த இந்த அட்வைஸ் கொடுக்கிறது, அவங்களோட பேசுறது யாருன்னா கணவன். ஏன்னா அவங்க கிட்ட மட்டும்தான் இவங்க பேசுறாங்க. கணவன் மனைவி கெட்டு போகணும்னு ஆலோசனை கொடுக்க மாட்டாங்க. அல்லேலூயா. நம்ம சுத்தி இருக்கவங்க நம்ம கெட்டு போகணும்னு ஆலோசனை கொடுக்க மாட்டாங்க. நான் சொன்னது சிலருடைய ஆலோசனை அப்படி இருக்கும். ஆனா இந்த இடத்துல கணவன் ஒரு வார்த்தை சொல்றாரு, இல்லம்மா நீ இன்னைக்கு போக வேண்டிய அவசியம் இல்ல, நீ இந்த போகிற நாளும் இல்ல, நான் தீர்க்கதரிசியும் பார்க்கல, இல்ல தீர்க்கதரிசியும் இருந்து எல்லாருக்கும் ஜபிக்கிற அமாவாசையும் இல்லையே அப்படின்னு சொல்லும் போது அந்த அம்மா ஒரு வார்த்தை சொல்றாங்க, நீங்க சொல்லதெல்லாம் உண்மைதான், நீங்க நல்லதா தான் சொல்றீங்க, நீங்க சொல்றதுல உண்மை இருக்கு, நீங்க மேல அக்கறையில தான் சொல்றீங்க, ஆனாலும் அல்லேலூயா, ஆனாலும் உங்களுடைய ஆலோசனையை காட்டிலும் நீங்கள் என் மேல் வைத்திருக்கிறதான அக்கறையை காட்டிலும் என் மேல் அதிக அக்கறைகள் ஒருவர் இருக்கிறார். நான் போகணும். அல்லேலூயா. நான் போகணும், நான் போகணும். உங்களுடைய ஆலோசனை அல்ல, நான் எடுத்த தீர்மானம், நான் இழந்து போயிருக்கிறேன், திருப்பிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார். இது மீண்டும் உயிர்க்க வேண்டும் என்று சொன்னார். நான் சூழ்நிலையை பார்க்க முடியாது, உங்களுடைய ஆலோசனையில் நிற்க முடியாது, போதும் என்று நான் இருந்துவிட முடியாது, சோர்ந்திட முடியாது என்று சொல்லி ஓஹோ உணர்ந்தவளாய் நான் எடுத்த தீர்மானத்துல வேலைக்காரனை பார்த்து அதற்கு பிறகு இருக்கிற வசனம் சொல்லுது, நீ எங்கே நிற்கக்கூடாது, வழியில நீ எங்கேயும் நிற்கக்கூடாது, வழியில நமக்கு நிற்க வேண்டிய வேலை கிடையாது. நம்முடைய ஒரே தீர்மானம் அந்த தேவ மனுஷனுடைய சமூகம், அந்த தேவ மனுஷனை நான் சந்திக்கணும். எத்தனை பேர் நிச்சயமாக முடிவு உண்டு என்று சொல்லி பேசுகிறது அல்ல, பேசுகிறது அல்ல, சொல்வது அல்ல. என் நம்பிக்கைக்கு ஒரு முடிவு உண்டு, என் நம்பிக்கைக்கு ஒரு முடிவு உண்டு என்று சொல்வது அல்லங்க. வசனம் சொல்றது நிச்சயமாக முடிவு உண்டு என்று சொல்லி அதை சொல்கிறவராக மாத்திரமல்ல, நான் நிச்சயமாக அந்த முடிவை காண்பேன் என்று சொல்லி எல்லா ஆலோசனைகளையும் புறந்தள்ளி வருகிற அனுபவங்களினுடைய வார்த்தைகளை புறந்தள்ளி நேகர் அனுபவத்துல சொல்லுவாங்க, எனக்கும் இப்படித்தாம நடந்தது, என் குடும்பத்துல இப்படித்தாம நடந்தது, என்னமா செய்ய முடியும், எல்லாம் நம்ம கையிலேயா இருக்கு என்று சொல்லப்படுகிற ஆலோசனையின் ஊடாக இருந்தாலும், இல்ல உன் நாட்கள் முடிய போகிறது, உன் ஊழியம் முடிய போகிறது, அவ்வளவுதாங்க, போதுங்க, செஞ்சது போதும் என்று சொல்லி யாராயிலும் சொல்வார்களே என்று சொன்னால், நீங்க சொல்வது நல்லதுதான், ஆனால் திரளான நன்மைகளை ஆண்டவர் எனக்கு வைத்திருக்கிறார், இன்னும் ஒரு ஓட்டத்தை எனக்கு வைத்திருக்கிறார், இன்னும் ஒரு பாதை எனக்கு வைத்திருக்கிறார், இன்னும் எனக்கு அவர் பலன் தருவார் என்று சொல்கிறவர்களாக நாம் இருப்போம் என்று சொன்னார். அநேகர கர்த்தர் இரவு நேரத்துல மீண்டுமாய் உணர்வடைய செய்கிறார், அநேகரை மீண்டுமாய் ஆண்டவர் பலன் கொள்ள செய்கிறார், அநேகரை மீண்டும் ஆண்டவர் திறன் கொள்ள செய்கிறார். எத்தனை ஆலோசனைகள், நல்லவர்கள் தருகிற ஆலோசனைகள், நய வஞ்சகம் செய்து செய்யப்படுகிற ஆலோசனைகள், எல்லாம் சரிதான், நான் போகணும், எல்லாம் சரிதான், நான் செய்யணும், எல்லாம் சரிதான், நான் நிற்பேன், எல்லாம் சரிதான், நான் கர்த்தரை நோக்கி நிற்பேன், எல்லாம் சரிதான், அவரே என் நம்பிக்கை. எத்தனை பேர் எனக்கு உதவி செய்ய வந்தாலும் சரி, எத்தனை பேர் என் வாழ்க்கையில வந்தாலும் சரி, அவரே என் நம்பிக்கை, அவரே என் நம்பிக்கை. முதலாவதவர்கள் சூழ்நிலையில நிற்கல, சூழ்நிலையை பார்க்கல, சூழ்நிலையின் ஊடாகவே போகல, செத்து போன பிள்ளைக்கு இறுதி சடங்கை செய்வதற்கான வேலைகளை செய்யல, செத்து போன பிள்ளையை விட்டுட்டு தேவ சமூகத்தை ஓடி போனா. இரண்டாவது, அவருடைய கணவனுடைய ஆலோசனைகள், கணவனுடைய வார்த்தைகளுக்கு அவர்கள் பதில் சொல்லிவிட்டு விடாப்பிடியாய் விடாமல் தேவ சமூகத்தை தேடி போனார்கள். தேவ சமூகத்துல தேடி போனாலும் அங்க போன இடத்துல அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னா, யாராவது ஒருத்தர் வாசிங்க, அதே புஸ்தகத்துல 30வது வசனம் வாசிங்க, 4ஆம் அதிகாரம் 30வது வசனம். பிள்ளையின் தாயோ, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றாள். அப்பொழுது அவன் எழுந்திருந்து அவள் பின்னே போனான். நல்லா கவனிக்கணும், இந்த நேரம் நமக்கு ரொம்ப குறுகிய நேரங்கிறதுனால நான் ஃபுல்லா வாசிக்கல. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நடக்கிற சம்பவம், நேரா போறாங்க, அழுகையோடு போறாங்க, மனதுல எப்படியாகிலும் அந்த எலிசாவை அழைத்து கொண்டு வந்து விட வேண்டும் என்று சொல்லி போகும்போது, அங்க இருக்கிற கேயாசி அவர்களை பிடித்து தள்ளும் பொழுது, அல்லது எலிசா திரும்ப சொல்றாங்க, நீ என்னுடைய தடி எடுத்துக்கிட்டு கேயாசி கூட்டிட்டு நீ போ, எங்கேயும் நிற்காம தடி எடுத்துட்டு நீ போ. ஆனால் நல்லா நீங்க கவனிக்கணும், நான் ஏதோ பெற்றுக்கொள்ள வரல, போதும் என்று சொல்லி இருந்துட மாட்டேன். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? இன்னைக்கு நிறைய பேர் தான் கிடைச்சது போதும், இருக்கிறது போதும்,
ஏதோ வாழ்ந்துட்டோம் இல்ல. உங்களுடைய எல்லைகள் பெரிதாகட்டும். காரணம், நீங்கள் பார்க்கிற பார்வை அல்ல, உங்களை பார்க்கிறவருடைய பார்வையில நம்முடைய எல்லைகள் வேறு. அந்த எல்லைக்கு கொண்டு போய் அவர் நம்மை நிறுத்துவார். அழகா நம்ம பார்த்து கூப்பிடும் போது, ஹல்லேலூயா, நம்ம கூப்பிடுறாங்க. அவர் சொன்னாரு, தடி எடுத்துட்டு போ, வேலைக்காரன் கூட வருவான், கூட்டிட்டு போ. அம்மாவுடைய விசுவாசம் எப்படி இருந்ததுன்னா, வைராக்கியம் எப்படி இருந்ததுன்னா, நான் வந்தது தடி எடுத்துட்டு, தடி கிடைச்சா போதுன்னு வரல, கேசி வந்தாருன்னா போதும்னு வரல, நீங்க வரணும், நான் விடமாட்டேன், நீங்க வராத வரைக்கும் நான் விடமாட்டேன், நீங்க வந்தாகணும், நீங்க வந்தாகணும். போதும்னு இருந்துடக்கூடாதுங்க, போதும்னு இருந்துடக்கூடாது, ஏதோ ஒண்ணுன்னு போதும்னு இருந்துடக்கூடாது, நம்ம தீர்மானிச்சிடக்கூடாது, போதும்னு நம்ம தீர்மானிச்சிடக்கூடாது, கிடைக்கிறது போதும்னு இருந்துடக்கூடாது. அநேக கிறிஸ்தவர்கள் அற்பமான சந்தோஷங்களை, கிடைக்கிற கொஞ்ச நன்மைகளை வைத்துக் கொண்டு அந்த நேரத்துல ஒரு சாட்சி சொல்லிட்டு அப்புறம் போதும்னு இருந்துடுறாங்க. ஏதோ ஆண்டவர் இவர்களுக்கு கதவை அடைச்சது போலவும், ரேஷன்ல சர்க்கரை எவ்வளவுதான் சொல்றது போலவும் இருந்து விடுகிறோம். இல்லை இல்லை இல்லை, அவருடைய உள்ளம் இந்த வானத்தை விட, உலகத்தை விட பெரிய உள்ளம். அவர் திரளான நன்மைகளை தமக்கு பயந்தவர்களுக்கு வைத்திருக்கிறார், தம்மேல் பிரியமாய் இருக்கிறவர்களுக்கு வைத்திருக்கிறார், நம்முடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களுக்கு திரளான நன்மைகளை வைத்திருக்கிறார். அவர் நமக்காக வைத்திருக்கிற நன்மைகள் ஏராளம். நம்ம சொல்லியிருக்க கூடும், நான் இவ்வளவு தூரம் வந்தது உங்க தடியை வாங்கிட்டு போகல, நான் இவ்வளவு தூரம் நின்றது உங்க வேலைக்காரனை கூட்டிட்டு போவதுக்கு அல்ல, நான் ஓடோடி வந்தது இதற்காக அல்ல, தேவ சமூகத்தில் இருக்கிறதான தேவ பிரசன்னத்தை, தேவ பிரசன்னத்தை பா ஆண்டவரே, உங்களுடைய தேவ பிரசன்னத்தை நாடி வந்திருக்கிறனா, அதை விடுவதில்லை, முழுவதும் நனையாமல், முழுவதும் மூழ்காமல், முழுவதும் நான் அனுபவிக்காமல் விடுவதில்லை, முழங்கால் அளவு போராடப்பா என்று சொல்லி ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் போதும் ஓரளவு நின்றோம், ஊழியத்துல எல்லாம் போதும் நின்றோம். ஆண்டவர் சொல்றாரு, இல்ல இன்னும் கேள், இன்னும் பெற்றுக்கொள், போதும், நான் நிறைய கூட்டம் நடத்துறேன், நிறைய ஊழியம் செய்யறேன், நான் அப்படி இருந்து விட முடியாது, அள்ளும் பகலும் ஓயாமல் அவருக்காக ஓட வேண்டும், இன்னும் ஓட வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி யார் ஒருவர் கர்த்தருடைய சமூகத்துல முடியாது, போதாது என்று சொல்லி இருந்து விட வேண்டும். நான் வந்தது தடிய வாங்கிட்டு போகல, இதை மட்டும் வாங்கிட்டு போகவல்ல, நான் வந்த நோக்கம் வேறு. அதை எனக்கு நீர் தந்தாக வேண்டும், அதற்கு நீர் இப்பொழுது வந்தாக வேண்டும் என்று சொல்லி ஜீவனை கொண்டு போய் அழைக்கிறேன். சிலர்லாம் முதல் படியோடு நின்றோம், முடியாது போல உங்க முதல்ல சொன்னாருதான். ஆனாலும் அவருடைய விசுவாசம், அவருடைய வைராக்கியம், விடாப்பிடியான முயற்சி, தொடர்ச்சியான முயற்சி. அநேகர் பாத்தீங்கன்னா தொடர்வதில்தான் நமக்கு பிரச்சனை. தொடங்கிருவோம், தொடங்குறது முக்கியம் இல்ல, தொடர்ந்து வருவது. ஆமென் சொல்லுங்க. தொடங்கின அநேக காரியம், ஒரு 5 நிமிஷம் முடிச்சிடறேன் நான். தொடங்கின அநேக காரியம் முடிவை காணல, அங்கங்க நின்று இருக்கிறோம், ஏதோ காரணத்தை சொல்லிட்டு இருக்கிறோம். ஊழியத்தை தொடங்கணும், கூட்டங்களை தொடங்கணும், ஒப்பு கொடுத்தோம், தீர்மானம் செஞ்சோம், செய்தோமா? அநேக உறுதிமொழிகளை கொடுத்தோம், அநேக உடன்படிக்கைகளை செஞ்சோம். தொடர்றதுல பிரச்சனை. இவங்க தொடர்ந்தாங்க, புருஷன் சொன்னார், பிரச்சனை இல்லை, நான் போவேன், அதனால என்ன? ஆமா, நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான், நான் போவேன், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் அவர் சொன்னார். ஆனால் அவர் சமூகத்திற்கு முன்பாக நான் நிற்பேன் என்று சொல்கிறவர்கள் தான் கர்த்தர் விரும்புகிறார். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், ஆனால் என் சமூகத்தில் நீ நிற்பாயா? என் சமூகத்தை தேடி நீ வருவாயா? அன்று நிறவலை நம்மை பார்த்து கேட்கிற காரியம் அதுதான். முன்பாகவே அவர் போய்கொண்டிருக்கிறார். எப்பொழுது அவர் சமூகத்தில் நாம் நிற்போம், நாம் எப்பொழுதும் நிற்கிற இடமாக அவருடைய சமூகம் இருக்கிறது. அல்லேலூயா. எலிசா பாருங்க, இதே எலிசா தன்னுடைய குருவாய் இருந்த எலியாவை தொடர்ந்ததுனாலதான் சால்வை மேல விழுந்தது. ரூத் தன்னுடைய மாமியாரை தொடர்ந்து போனாலதான் போவாஸ் அவர்களுக்கு கிடைத்தார். 2 பேருக்கு ஆப்ஷன் இருந்தது, ஒரு பாலும் இருந்தாங்க, ரூத்தும் இருந்தாங்க. ரூத், நீ எங்க போனாலும் கூட வருவேன், நான் வருவேன். அல்லேலூயா. எலிசா சொன்னார், நான் கூடவே வருவேன், எரிகோவில் நின்ற மாட்டேன், பெத்தேல்ல நின்ற மாட்டேன், யோர்தானுக்கும் வருவேன். அம்மா தொடர்ந்தாங்க. வந்துட்டேன், பார்த்துட்டேன், தடி கிடைச்சா போதுன்னு போகல, வந்துட்டேன், பார்த்துட்டேன், வேலைக்காரன் கூட வருவான், போகல, நீ வந்தாகவே, அதற்காகவே வந்த என்னுடைய நோக்கம் உம்மை பார்ப்பது, உம்மை அழைத்து செல்வதும் தான். அதுதான் என்னுடைய தீர்மானம், அதை நான் பெற்றுக்கொள்வேன், அதை நான் அடைந்து வருவேன் என்கிற விசுவாசம். அல்லேலூயா. இன்னைக்கு தொடங்கின பலரும் விசுவாசத்தை துவக்கினவரை நோக்கி அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி, அப்பா நீங்க இப்பவே என்ன பார்த்துட்டு இருக்கீங்க, கஷ்ட காலத்திலும் நீங்க என் கூட இருக்கிறீங்க, இந்த கடின நேரத்திலும் நீ என் கூட இருக்கிறீங்கிற
இந்த விசுவாசத்துல வளர்கிற பிள்ளைகள் எத்தனை பேர் இருக்கும்? எத்தனை பேர் அப்படிப்பட்ட தீர்மானங்களை எடுக்க போகிறோம்? அன்று உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் சூழ்நிலை பக்கமாய் ஓடிக்கொண்டிருக்கிறீங்க. அதற்குரிய காரியங்களை அதை நீங்க பிளாஸ்ட் போட்டு ஒற்ற வேலைகளை செய்து கொண்டிருக்கிறீங்க. உங்களுக்கு முன்பாக அழைத்தவர் நின்று கொண்டிருக்கிறார். நீங்கள் அழைத்தார் வருகிற தெய்வமாக இருக்கிறார். ஏற்ற நேரத்துல செய்து முடிக்கிற தெய்வமாக இருக்கிறார். உன்னை மகிழ்ச்சி கடலில மகிழ்ச்சியில நிற்க வைக்கிற உனது சாட்சியை ஆண்டவர் வெளியரங்கமாக்குகிற அப்படிப்பட்ட ஆண்டவர் நின்று கொண்டிருக்கிறார். அதை மறந்து போய் நின்று கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அவர்கள் அழைத்த போது அவர்கள் வந்தார்கள். அழைத்த போது அவர்கள் வந்தார்கள். நான் சொல்றேன், நீங்க இன்னும் வேகம் எடுக்கணும், இன்னும் வேகம் எடுக்கணும். இதே கூட்டத்துல ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தங்களை எத்தனை பேருக்கு நிறைவேற்றி இருக்கிறார்? எத்தனை பேருக்கு நிறைவேற்றி இருக்கிறார்? சொன்னதை நிறைவேற்றி இருக்கிறார். எத்தனை பேருக்கு ஆமென் சொல்ல முடியும்? நான் இந்த ஊழியத்து நிமித்தமாக நன்மை பெற்றுக் கொண்டேன் எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனையோ வாக்குத்தத்தங்களை சொன்னவர், தீர்க்க தரிசனங்களை உரைத்தவர், நம்முடைய தாசர்களை கொண்டு சொன்னதை நிறைவேற்றி இருக்கிறார். அநேகர் மரணத்தை கண்டிருக்க கூடும். இன்றைக்கு ஜீவனோடு நீங்க இருக்கிறீங்க. இன்றைக்கு ஒரு நம்பிக்கையோடு நீங்க இருக்கிறீங்க. இன்றைக்கு ஒரு பலத்தோடு இருக்கிறீங்க. அதற்கு காரணமாய் என் தெய்வம் இருக்கிறார் என்று சொன்னால் தொடர்ந்து அவரே காரணமாய் இருப்பார். எல்லைகளிலே நடக்க, எல்லைகளிலே மிதிக்க, குன்றுகளை மலைகளை மிதித்து நடக்கிற பலத்தை உங்களுக்கு தருகிறவராக இருப்பார். அழைத்த போது எலிசா என்கிற தேவ மனுஷன் எந்த மனுஷன் முகாந்திரமாய் பிள்ளையை தருவேன் என்று சொல்லி அதை நிறைவேற்றினாரோ அந்த மனுஷனை அழைத்துக் கொண்டு வரும்படியான ஒரு பெரிய வாய்ப்பு அவள் முயற்சி நின்ற போது கிடைத்தது. அன்புக்குரியவர்களே, நீங்க நின்று இல்லாதீங்க, தடையில சோர்ந்துராதீங்க, இவ்வளவுதான் சொல்லி முடிவு பண்ணிடாதீங்க. கர்த்தர் சொன்ன காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும். உங்களுடைய புலம்பல் மாறணும். புலம்பல் அல்ல விசுவாசம், அழுகை அல்ல ஜெபம். அல்லேலூயா. உடைக்கப்பட்டாலும் மீண்டும் நாம் கட்டப்படுகிற ஒரு இடம். கர்த்தர் நம்மை நடத்துகிற பாதைகள் மிக சிறப்பானவைகள். அதிலே வருகிறதான ஆச்சரியங்களை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த கடின காலங்களை நீங்கள் கடந்து போக வேண்டும். அற்புதங்களை நீங்கள் காண வேண்டும் என்று சொன்னால் இந்த வனாந்தரத்தை நீங்கள் கடந்து முடிக்க வேண்டும். ஐயோ, வனாந்தரத்துல வந்துட்டேன். ஏன்? வனாந்தரத்திலும் அவர் உங்களோடு இருக்கிறார். கடினத்திலும் அவர் உங்களோடு கூட இருக்கிறார். பார்க்கிறவராக இருக்கிறார். என் ஜெபங்கள் கேட்கப்படவில்லையோ? நீ ஜெபிக்க முன்பாகவே உன் தேவையை அறிந்திருக்கிறவன். உன் இருதயத்துல எண்ணங்கள் தோன்றும் முன்பாகவே அதை அறிந்திருக்கிறவன். அப்புறம் ஜெபத்தை கேட்கலையோ? நான் சொன்னதை அவர் கவனிக்கலையோ? பாராமுகமா இருக்கிறாரே? நோ. அவருடைய கண்கள் நம்மேல் நோக்கமாய் இருக்கிறது. நம்முடைய கண்கள் அவர் மேல் நோக்கமாய் இருக்கு. அல்லேலூயா. எலிசா வந்தார். வந்த பிறகு நடந்த சம்பவம். அல்லேலூயா. இப்பொழுது எலிசா வந்து விட்ட பிறகு மேல் வீட்டறை திறக்கப்படுகிறது. பூட்டி வைக்கப்பட்ட மேல் வீட்டறை திறக்கப்படுகிறது. செத்து போன காரியமாய் முடிந்தது என்று சொல்லப்பட்ட உலகம் பார்த்திருந்தால் அவர்களை அலட்சியமாய் இவள் ஊழியத்திற்கு உதவி செய்தாலே, ஊழியம் ஊழியம் என்று ஓடினாலே பிள்ளை செத்து போயிட்டு என்று சொல்லி அவர்களை அசிங்கப்படுத்தி இருக்க கூடும். அவர்களை குறித்து வேறு விதமாய் பேசியிருக்க கூடும். அந்த மேல் வீட்டறை பூட்டி வைக்கப்பட்டது. அன்புக்குரியவர்களே, சில நேரங்களிலே உங்கள் வாழ்க்கையில் வருகிற காரியங்களை நீங்கள் பூட்டி வைக்க வேண்டும். அதை கர்த்தருக்கு மாத்திரமே நீங்கள் திறக்க வேண்டும். இன்றைக்கு நாம் சிலதை அங்கங்கே திறந்து விடுகிறோம். புலம்பல் சத்தம், அழுகையின் சத்தம், பலரிடத்துல போய் சொல்லி 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 நம்முடைய கதைகளை சொல்லி நம்முடைய கஷ்டத்தை சொல்லி திறந்து திறந்து வைக்கிறோம். ஒன்றும் செய்ய முடியாத மனிதனிடத்தில், ஒன்றும் உதவ முடியாத மனிதனிடத்தில் அநேக காரியங்களை சொல்லி புலம்புகிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆவிக்குரியவர்களாக இருக்கிற நாம் சிலவைகளை பூட்டி வைத்து திறக்க வேண்டிய இடம் கர்த்தருடைய சமூகம் மாத்திரம். நாம் திறக்க வேண்டிய இடம் கர்த்தருடைய சமூகம் மாத்திரம். எல்லாவற்றையும் சொல்லுவாங்க, பபரமான்னு திறந்து விட்டுறது, எல்லாத்தையும் திறந்து சொல்லுகிறது. மனிதனை நம்பி, மனிதனுடைய வார்த்தைகள் உங்களை தேற்றுவதாக நம்பி வாழ்கிறோம் என்று சொன்னார். இந்த நாக்கிற்கு கீழாக இருக்கிற நய வஞ்சகம், நாவிற்கு கீழாக இருக்கிறதான விஷம், நாவுக்கு கீழாக இருக்கிறதான பெருமை, அவன் இப்படி செஞ்சான். யாருக்கிட்ட நீங்க சொன்னீங்களோ, நான் ஆட்டாடுனா போச்சா, எல்லாம் போச்சா, முடிஞ்சு போச்சா, நம்மளை மதிச்சாலாவா, நீ என்கிட்ட வந்து அழுகுறா, நீங்க நான் தான் அவளுக்கு உதவி செய்யும். மனிதன் மேற்கொள்ள இடம் கொடுக்காதிருங்கள். மனிதன் மேற்கொள்ள இடம் கொடாதிருங்கள். மனிதன் தன்னுடைய அதிகாரத்தை செலுத்த இடம் கொடாதிருங்கள். உங்களுடைய வாழ்க்கை அணு தினமும் அவரால் ஆட்கொள்ளப்படட்டும், அவரால் நடத்தப்படட்டும். இப்பொழுது மேல் வீட்டறை திறக்கப்படுகிறது. மேல் வீட்டறை திறக்கப்படுகிறது. பூட்டின மேல் வீட்டறை எலிசாவை வர வைத்த போது திறக்கப்பட்டது. நான் ஒன்றை சொல்லட்டுமா? அவள் அழுகையோடு ஒருவேளை இந்த பிள்ளையை அடைத்து வைத்திருக்கலாம். அழுகையோடு இந்த காரியத்தை அவர் வைத்திருக்கலாம். கொடுமைங்க, கொடுமை. ஆனால் திறந்து அவர்கள் வெளியே வந்த போது
அனல் மூட்டப்பட்டது பிள்ளையின் மேல, அனல் கொண்டது பிள்ளை. செத்து போன சரீரங்கள் இன்றைக்கு உங்களுடைய கண்கள் காணக்கூடும். எல்லாம் முடிந்தது என்று சொல்லி சூழ்நிலை சொல்லக்கூடும். எல்லாம் முடிந்தது என்று சொல்லி சூழ்நிலை சொல்லக்கூடும். இனிமேல் இதற்கு மேல் உனக்கு வழி இல்லை, உனக்கு இதற்கு மேல் பாதை இல்லை, இதற்கு மேல் ஒன்றுமில்லை என்று சொல்லி உன் கண் கூட நம்ப முடியும். ஒன்றை உங்களுக்கு சொல்லட்டுமா? உங்கள் கண் காண்கிற காரியத்தில் கூட, நீங்கள் கண்டு முடிவு செய்த காரியத்தில் கூட கர்த்தருக்காக திறக்கப்படுகிற, தேவ சமூகத்தில் வைக்கப்படுகிற, விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு வைக்கப்படுகிறதான உங்களுடைய விண்ணப்பங்கள், அவர் சமூகத்தில் திறக்கப்பட்ட உங்களுடைய இருதயத்தினுடைய வேண்டுதல்கள், இரவிலே, இந்த இரவிலே கர்த்தர் சொல்கிறார், நோ, நான் சொல்லபடி உனக்கு செய்து முடிக்கிற தெய்வம், நான் தந்ததை திரும்ப எடுத்து உன்னை தீராத துன்பத்தில் கடினத்தில் நிறுத்துகிறவன் அல்ல, உன் சந்ததிகளை நான் பார்க்கிறேன், பாராமுகம் காட்டி நடக்கிறவன் அல்ல என்று சொல்லி கர்த்தர் இரவு நேரத்துல மீண்டும் உங்களோடு பேசுகிறார். உலர்ந்து போனது உயிர்த்திடும், அனல் இல்லாம போனது அனல் இப்பொழுது பெறுகிறது, அனல் மூட்டப்படும். எப்பொழுது தேவ சமூகத்தில் நீங்கள் திறக்கிறீர்களோ, செத்து போனதாக இருக்கிறதை, நம்ப முடியாததை தேவ சமூகத்தில் வைக்கிறீர்களோ, அது மீண்டும் அனல் மூட்டப்படும். எலிசா வந்து பிள்ளையின் மேல கண் மேல கண் வைத்து, வாய் மேல வாய் வைத்து, கைகளின் மேல கைகளை வைத்தான் என்று சொல்லப்படும் பொழுது, அன்புக்குரியவர்களே, எல்லாருடைய கண்களை மூடினவர்களாக தேவ சமூகத்துல இந்த வார்த்தையினுடைய முழுமை நம்மை நிரப்பட்டும். எலிசா அந்த பிள்ளையின் மேல முழுவதுமாய் மூடிக்கொண்டது எதை காட்டுகிறது என்று சொன்னால், நீ உன் விசுவாசத்தினுடைய முழுமையை காண்பித்தால், உன் வைராக்கியத்தினுடைய முழுமையை காண்பித்தால், கர்த்தரும் தன்னுடைய முழுமையை காட்டுவார், வார்த்தையினுடைய முழுமையை காட்டுவார். அதுதான் அங்கே அர்த்தம். எலிசா வந்த போது பிள்ளையின் மேல கைகளை வைத்து, கண்களின் மேல கண்கள் படுபடியாக, வாயின் மேல வாய் படுபடியாக எல்லாவற்றையும் மூடிக்கொண்ட போது அந்த பிள்ளையின் சரீரத்தில் அனல் வந்தது. இன்றைக்கு வார்த்தையினுடைய முழுமை நம்முடைய வாழ்க்கையில் இறங்கக்கூடாதபடிக்கு, வார்த்தையினுடைய வல்லமை செயல்படக்கூடாதபடிக்கு நாமே தடையாய் இருக்கிறோம். அரை குறையாக போதும் என்கிற விசுவாசத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், இந்த இரவில எதை நீங்கள் முழுமையாக அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறீர்களோ, எதை முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறீர்களோ, எந்த நன்மை உங்களுக்கு முழுமையாக விளங்க வேண்டும் என்று சொல்லி, கிடைக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறீர்களோ, இருதயங்களை உயர்த்தினவர்களாய் பரலோக தெய்வனை நோக்கி தேவ சமூகத்துல, ஆண்டவரே, என் வாழ்வில முழுமை இல்லாதபடி போனதற்கு நான் தான் காரணம். இந்த வார்த்தைகள் முழுமையாக செயல்பட நான் இடம் கொடுக்கும் போது, திறக்கும் போது, மனிதனுக்கு பாதி, கடவுளுக்கு பாதி, தெய்வத்திற்கு பாதி என்று நான் திறந்து கொடுத்தேன். என்னுடைய பலத்துல சிறவைகளை, கொஞ்ச பலத்துல உம்முடைய பலத்துல கொஞ்சமானவைகளை செய்து கொண்டிருந்தேன். இப்பொழுது என்னுடைய சுயமும் என்னுடைய பலமும் மனிதனுடைய அதிகாரமும் அல்லப்பா, முழுமையாகவே ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி இருதய கதவுகளை பொழுது திறக்கும் போது, மனதில பூட்டி வைத்திருக்கிறதான, பூட்டி வைத்த பாரங்கள், மனதில பூட்டி வைத்த அநேக இயக்கங்கள், மனதில வைத்திருக்கிறதான விருப்பங்களை எல்லாம் இப்பொழுது கர்த்தருடைய சமூகத்தில் திறக்கும் போது, உம்மை மாத்திரமே நம்புவேன், ஒன்றை கேட்டேன் அதையே நாடுவேன், அதையே நான் பெற்றுக்கொள்ளும்படியா என்னுடைய இருதயத்தை நான் திறக்கிறேன். மேல்விட்டறை திறக்கப்பட்டதை போல, பூட்டப்பட்ட அறை திறக்கப்பட்டதை போல, முடிந்தது என்று சொல்லி எது முடிந்ததாக பூட்டி வைக்கப்பட்டதோ அந்த இடம் திறக்கப்பட்டது. தேவ சமூகத்துல இப்பொழுது இதோ இரவு நேரத்தில் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில நெடு நாட்களாக பூட்டி வைக்கப்பட்ட, நடக்காதது என்று சொல்லி இருந்த காரியத்தை இப்பொழுது தேவ சமூகத்துல திறந்து கொடுக்கும் போது, திறந்து வைக்கும் போது, கர்த்தர் அதை பார்க்கிறவராக அதனுடைய அடுத்த அளவில், அடுத்த பயணங்களை, அடுத்த புறப்படுதல் கர்த்தர் இப்பொழுது தருகிறார். மனிதனை தேடி ஓடுனீங்க பல நாள். எஸ் பிள்ளையினுடைய சரீரம் அனல் கொண்டது, பிள்ளையினுடைய சரீரம் உயிர்த்தது. எப்பொழுது? சூழ்நிலையை நோக்கி அவள் ஓடாத போது, சூழ்நிலையை சொல்லி அவள் பேசாத போது, சூழ்நிலைக்கு ஏற்றார் போல அவள் தன்னை ஒப்புக் கொடுக்காத போது, யார் சொன்னார் நான் போவேன் என்று வந்த போது, தேவ மனுஷன் வேறொரு காரியத்தை சொன்ன போது, இல்லை, நான் வந்தது கொஞ்சத்திற்காக அல்ல, நான் வந்தது ஏதோ கொஞ்சத்திற்காக அல்ல. கர்த்தருடைய சமூகம் யாரையும் ஏமாற்றுவதல்ல, பிச்சை போடுவதல்ல. அவருடைய சமூகம் அவருடைய பிள்ளைகளாக, அவருடைய சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டவர்களாக, புத்திர சுவிகாரத்தை பெற்றுக்கொண்டவர்களாக நாம் இருக்கிறோம். கர்த்தர் அநேக காரியங்களை வார்த்தையினூடாக தீர்க்க தரிசனமா எங்களோட பேசி இருக்கிறார். வார்த்தை தான் தீர்க்க தரிசனம், நாங்கள் சொல்வதல்ல. வார்த்தை தான் தீர்க்க தரிசனம். இன்றைக்கு சூழ்நிலைக்கு உள்ளாக சிக்கொண்டு அதில் நிற்காதீங்க. அநேகரை கர்த்தர் மீண்டும் எழும்ப சொல்லுங்க. ஒரு பயணம் உண்டு. ஒரு படுக்கை எடுத்துக்கொண்டு பூசி உதறிவிட்டு இருந்த இடத்துல அலங்கோலத்தை விட்டு எழுந்திருந்து சொல்லி கர்த்தர் சொல்கிறார். நான் சொன்னேன், நான் திட்டம் பண்ணினேன், நானே உனக்கு வாக்குரைத்தேன், நானே நிறைவேற்றேன். செத்து போன காரியங்கள் நீ நம்பிட்ட, உலர்ந்து போயிட்டுன்னு சொல்லு, முடிஞ்சு போச்சு. என்னெல்லாமோ நினைச்சனே, என் வாழ்க்கையில என்னெல்லாமோ நடந்து போயிட்டு, ஊழியத்துல எப்படி எல்லாமோ முன்னேற்றம் இருக்கும்னு நினைச்சேன். சபைக்காக எத்தனை நாள் காத்திருந்து என் ஊழியத்துல வல்லமையான காரியங்கள் நடக்கும்னு நினைச்சேன். என் காலம் முடிஞ்சு போச்சு.
அவ்வளவுதான் என்று சொல்லி ஒருவேளை இங்கே இருக்கிற ஊழியர்கள் இருக்கக்கூடும், ஊழியர்கள் இருக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்கிறார், இல்ல, நீ செய்ததையும் நான் பார்க்கிறேன், நீ செய்ய போகிறதையும் நான் பார்க்கிறேன். நீ சோர்ந்து போன காலங்களை குறித்து கவலைப்படாது, இருந்துவிட்ட விரயமாக்கிவிட்ட காலங்களை குறித்து கவலைப்படாது. மீண்டும் நான் பயணிக்க செய்யும், மீண்டும் உயிர்ப்பிக்கிற அனுபவம், மீண்டும் உயிரடைகிற அனுபவம், அனல் மூட்டப்படுகிற அனுபவம் வரட்டும். இருதயத்தை திறந்து கொடுத்து, ஆண்டவரே, மேல் வீட்டறை திறக்கப்பட்டது, நானும் இப்பொழுது என்னுடைய இருதயத்தை திறக்கிறேன். மனிதனுக்கு முன்பாக அல்லப்பா, உமக்கு முன்பாக திறக்கிறேன். மீண்டும் உயிரடையட்டும், மீண்டும் உயிரடையட்டும். நான் வெளியே வரும்போது என் தண்ணீரை துடைத்து விட்டு எது செத்து போனதோ, எது முடிந்ததோ என்று சொல்லி இருந்த காரியத்தை மீண்டும் நெஞ்சில் சுமந்தவனாக, தோளில் சுமந்தவனாக, கரங்களில் ஏந்தினவனாக நான் வரணும். என்னுடைய ஓட்டத்தை ஜெயமா நான் முடிக்கணும், என்னுடைய ஓட்டத்தை நான் ஜெயமா முடிக்கணும், உடைய நாமத்தை சொல்லி முடிக்கணும், நமக்கு சாட்சி சொல்லி முடிக்கணும் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் ஒவ்வொருவரை நடத்த போதுமானவராக இருக்கிறார். இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் நம்மை தொடர்ந்து நடத்துவாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ.